ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே? எஸ். என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 12th காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் முடித்தவங்க, இல்லை பிகாம் முடித்தவங்க, எம்காம் டிகிரி பண்ணவங்க எல்லோரும் ஆசைப்படுற ஒரே விஷயம் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியுமாங்கிறது தான். இதுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இந்த வீடியோ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு யோசிப்பீங்க. பிகாஸ் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். காமர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ். இந்த ரெண்டு கோர்ஸும் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்ஸோடு வந்து லிங்க் ஆகணும்னு நினைக்கிறீங்க. என்னடா கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னு சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ் தான். பியூர் அண்ட் பியூர்லி டேட்டா சயின்டிஸ்ட்டுங்கிற ஜாப் வந்து இதுக்கு வந்து டிகிரி தேவையில்லைன்னு நான் வீடியோவில் போட்டிருந்தேன். நான் சொன்னது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்னு ஒரு விஷயம் இருக்குதுங்கும் போது உங்களோட டிகிரி வந்து பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதைத்தான் நான் வந்து அப்படி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் வந்து இந்த மாதிரி ஜாப்னு பார்த்தீங்கன்னா இட் ரிலேட்டட் டு தி கோடிங் ப்ளஸ் அனலைசிஸ். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப். ஆமாங்க, இது வந்து ஒரு கோடிங் பேஸ்டு ஜாப் தான். இந்த கோடிங் பேஸ்ட் ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி C++ ஜாவா மட்டும் அந்த மாதிரி கோடிங் இல்லை. இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கோடிங். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் சொல்லுவாங்க. நம்ம உங்களுக்கே தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா ரோபோட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ரோபோட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண லாங்குவேஜஸ் மாதிரி இருக்காது. அந்த லாங்குவேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா R லாங்குவேஜ், பைத்தான்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ஜாபுக்காக. கோடிங் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று தேவைப்படும். அது வந்து அனலைசிஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 எத்தனை? 5 ஏய் விரல மட்டும் என்ன சொல்ற? மேக்ஸ். ஸோ இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்காது. ஸோ இந்த சப்ஜெக்ட்டும் வந்து இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஜாபுக்கு தேவை. பிகாஸ் வந்து அனலைசிஸ் பர்பஸ்க்காக நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீ ஒரு 2ல் கோடிங், இன்னும் 2ல் மேக்ஸ். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜாப் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஜாப்புங்கிறது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து ஐடி ஜாபாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்கும். பிகாஸ் ஏன் உங்களுக்கு அந்த கொஷின் வருதுன்னா, நம்ம ஊரில் மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ஐடி ஜாபாக தான் இருக்குது. ஹை சேலரின்னு சொன்னாவே ஐடி ஜாப் தான். ஆனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வந்து காக்னிசன்ட், அசென்ச்சர், விப்ரோங்கிற மாதிரி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் ஜாப் வந்து ஐடி ரிலேட்டடாக இருக்காது. இது கொஞ்சம் வேறு ஓரியன்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு ஓரியன்ட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான், வால்மார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளோட டேட்டாஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கஸ்டமரோட டேட்டா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு பேங்காக இருக்கட்டும், இல்லை கூகுளாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா டேட்டாஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த டேட்டாஸ் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த அனலைசிஸ் பர்பஸாக தான் இந்த ஜாப் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஜாபில் வந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐடியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்காது. சம்பளம் 10,000 தானே? மாசம் தானே? மாசம் கொடுத்துருவாங்க. என்ன வேலை? டேட்டா சயின்டிஸ்ட் நீங்கள் உள்ளே போகிற நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி ஜாப் ரோல்ஸை வந்து நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிற விஷயங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து மாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிகேஷன் உள்ளே போகலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியும், மேக்ஸ் நல்லா வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிஷியனுக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி டெஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஜாப்லலாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா குவாலிட்டி அனலிஸ்ட்டாக போகலாம். அப்புறம் மிஷின் லேர்னிங் லாங்குவேஜஸ் எல்லாம் எனக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக போகலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்டான ஜாபுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு உள்ளே காத்துட்ருக்கு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சேலரி எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த இருக்கிற ஜாப்ஸ் ஒவ்வொன்றுக்கும் வந்து இல்லை 1 to 3K தான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் சேலரி கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து பிஇ, பிடெக், பிசிஏ, பிஎஸ்சின்னு சொல்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸான படிக்கிறவங்க தான் வந்து இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஜாபுக்குள்ளே போவாங்க.
கம்பெனிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் படிச்சிருக்கவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கோடிங் தெரியும், மேக்ஸ் தெரியுங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூலேயே வந்து கோடிங் தெரிஞ்சதும் கூட ஓகே தான். பட்டு ப்ளஸ் டூவில் வந்து மேக்ஸ் இல்லை பிஸ்னஸ் மேக்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துருக்கணும். வெறும் காமர்ஸ் எடுத்து நம்ம ஏதாவது வெக்கேஷனல் குரூப் எடுத்தால் வந்து இந்த ஜாபுக்கு நம்ம எலிஜிபிளே இல்லாமல் போயிடுவோம். ஸோ அது ஒரு மெயின் மேட்டர், தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி சாதாரண பசங்களுக்குலாம் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது காவ்யா. நாங்க தான் ஏற்படுத்திக்கணும். என்ன ப்ரோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லிட்டீங்க, நாங்கள் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி பெரிய ஜாப்க்கு அப்ளைவே பண்ண முடியாதா, இல்லை கேப்பபிளாகவே ஆக மாட்டோமான்னு நீங்கள் கேட்டால் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுக்கிறேன். அது என்னென்னா, ஸோ நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் வந்து பைத்தான் ஆர் லாங்குவேஜில் வந்து ப்ரில்லியண்ட்டாக மாறிட்டீங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸு. நீங்கள் பிகாம் படிச்சிருந்தால் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இதிலலாம் பிரித்து மேய்ஞ்சிருவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸ் விஷயம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முன்னாடியே சொன்னது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படித்து தான் இதாகணும்னு இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சிருந்தால் கூட, அதாவது கோடிங் இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸில் வந்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ வந்து ஒரு கோர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கணும் மீன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது. பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸை வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. ஸோ அந்த ப்ரூஃப்காக தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை நிறையா ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் பண்ணலாம். நான் சொன்னது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்ஸோட லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்லைன்லேயே போய் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னது? நான் பாஸ் ஆயிட்டேன் சார். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது 12th முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி எடுக்கலாம், பிகாம் எடுக்கலாம் டேட்டா சயின்ஸ் கோர்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கில் சிஎஸ்சி ஐடி எடுக்கலாம். சில காலேஜில் பிடெக் வந்து டேட்டா சயின்ஸ்னு இருக்குது, நீங்கள் அது கூட எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா எம்எஸ்சி எம்காம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிகிரி டியூவல் டிகிரின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ எம்காம் பிகாமெல்லாம் முடிச்சிருக்கேன், இல்லை எம்எஸ்சி பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியுமான்னு கேட்பீங்க. ஸோ அவங்களும் பண்ணலாம். பட் என்னென்னா வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கில் வேணும், ஓகேவா. ஸோ ஜாப் வந்து போகிறதுக்கு நம்ம வந்து டிகிரி இருந்தால் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு அந்த ஸ்கில் வேணும். ஸோ அதை நான் எப்படி சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இங்கே சொன்ன மாதிரி சிம்பிள் டேர்மில் நாலேஜ் இஸ் அ மேட்டர், ஸ்கில் தான் மேட்டர், ஓகேவா. நீ பேச போயிடுச்சு வாச்சி. கடவுளோ தற்செயலோ இது தீர்மானிக்கட்டும்.